புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபர் வந்து தன்னோட மனைவி போட்டோவை ஆபாசமா சித்தரிச்சு கால் கேர்ள்ஸ்னு குறிப்பிட்டு ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். ஸோ இந்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. உண்மையிலே ஷேர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது உண்மையிலே அவரோட மனைவி போட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கு ஒரு கும்பல். சரி, இந்த ஃபோட்டோ யார் ஷேர் பண்ணியிருக்கா, எந்தெந்த பேஜில் ஷேர் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அது ரிலேட்டடாக விசாரிக்கும் போது தான் தென்காசியை சேர்ந்த வீரசிகாமணி அப்படின்ற ஒரு நபர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்றத விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தென்காசியை சேர்ந்த ஒரு நபர். உடனே பாண்டிச்சேரி காவல்துறையினர் உடனே தென்காசிக்கு போயிட்டு வீரசிகாமணியை கைது பண்ணி பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ இங்கே கூப்பிட்டு வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிற பல பெண்களோட ஃபோட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி வச்சுருந்துருக்கான். சரி, இதை வச்சு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ மேலேயே கான்டாக்ட் நம்பரை அட்டாச் பண்ணுறது, ஒரு கியூஆர் கோடையும் அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணுறது. இப்போ அந்த அந்த கான்டாக்ட் நம்பர், அதில் குறிப்பிட்டிருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புனா நம்ம பேசலாம், வீடியோ காலில் வரேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அமௌண்ட்டை வாங்கிடுறது. அமௌண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை அனுப்புன நபரை பிளாக் பண்ணிடுறது. ஸோ இதை தான் கண்டினியூஸாக இவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நூற்றுக்கணக்கானவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கி ஏமாற்றி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது வீரசிகாமணியை சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட சந்தோஷ், ஜெயா அப்படின்ற 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து நமக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவை பாருங்களேன். ஸ்ரீ சாய் மேட்ரிமோனி அப்படிங்கிற நேம்ல யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25K ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து நிறைய பொண்ணுங்களோட போட்டோ, பசங்களோட போட்டோ வந்து மணமகன் தேவை மணமகள் தேவை அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் மேட்ரிமோனியல் சேனல் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோலயே நாங்கள் ஒரு 4th போட்டோவா வந்துச்சு. ஸோ என்னுடைய இன்ஸ்டால இருந்து தான் அந்த பிக் வந்து எடுத்திருக்காங்க. என்னுடைய நேம், ஏஜ், ஊரு, நான் வேலைக்கு போறேன், எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தைங்க இல்லை, மணமகன் தேவை அப்படின்னு அப்படியே பர்ஃபெக்டா வந்துட்டு ஒரு மேட்ரிமோனியல் வாய்ஸ்ல வந்துட்டு மணமகன் தேவை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட போட்டோவை இன்ஸ்டாலேருந்து எடுத்து, இவங்களுக்கு ஆல்ரெடி 50,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. இவங்களோட போட்டோவை இன்ஸ்டாலேருந்து எடுத்து இந்த மாதிரி யூடியூப்ல வந்து இந்த மேட்ரிமோனி ஃபேக்கா மேட்ரிமோனியல் பேஜ் ரன் பண்ணுவாங்க இல்லையா, என்ன சொல்றது, விதவை பெண், அழகான மணமகன் தேவை, 2வது திருமணம், சொத்து எல்லாம் அவருக்கு தான், வீட்டோட மாப்பிள்ளை வேணும், 1 கோடி சொத்து இருக்கு, இல்லை 100 பவன் தங்க நகை போடுவாங்க, இப்படிலாம் சொல்லி போட்டிருப்பாங்க. எல்லாமே ஃபேக்கு தான். இதுக்கு பேஜே ரன் பண்ணுறாங்க. அதுக்கு சப்ஸ்கிரைபரும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. வியூஸும் 2 மில்லியன் 1 மில்லியன்லாம் போன வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கு, இவங்களோட ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆன மாதிரியும் விதவை பெண்ணா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஆடு போட்டிருக்காங்க. ஸோ ஆடு போட்டு எத்தனை பேருக்கு அமௌண்ட் வாங்கினாங்கன்னு தெரியாது. பட் நமக்கு அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பி வீடியோவை அனுப்பி செக் பண்ண சொன்னாங்க. ஸோ இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சேனலில் ஒரு மெயில் ஐடி, உங்களோட ஃபோட்டோ வச்சு ரிலீஸ் ஆச்சுது இல்லையா வீடியோ, அந்த சேனலில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு கண்டினியூஸாக மெயில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மெயில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே கடுப்பாகி உங்களோட ஃபோட்டோவை மட்டும் தூக்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இப்படியும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த கும்பல் இவங்களோட ஃபோட்டோன்னு இல்லை, நியூஸ் ரீடர்ஸ் இருக்காங்கல்ல, செய்தி வாசிப்பாளர்களோட ஃபோட்டோ, நடிகைகளோட ஃபோட்டோ, யார் ஃபோட்டோ எப்படி அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கும்பல் ஏகப்பட்ட கும்பல் இருக்கு. சரிப்பா, இந்த மாதிரி கும்பல்கிட்ட நம்ம ஃபோட்டோ கிடைக்காம இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கான சேஃப்டி ஆப்ஷன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கும்பல்கிட்ட நம்ம ஃபோட்டோ கிடைக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது. மேபி நம்ம சோஷியல் மீடியாவில் பேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேஜை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஒரு சில விஷயத்த தடுக்கலாம். ஈஸியாக நம்ம ஃபோட்டோ அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிற ஆப்ஷனை மேபி தடுக்கலாம். பட் அதுக்காக ஃபுல்லாக சேஃபாக இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து முகம் தெரியாத, யாருமே தெரியாத ஒரு நபர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த பண்ணி நம்ம தான் நம்ம சேஃப்டியை உறுதி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனை நம்மளே சூஸ் பண்ணி நம்மளே நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கிறதுன்றது தான் முக்கியமாக இருக்குது. இந்த சம்பவத்தில் பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீரசிகாமணி கும்பலை நம்பி ஒரு 100 பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்கல்ல, ஜஸ்ட் மெசேஜில் பேசுறதுக்கே அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரில.
இன்னொன்னு நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிரிண்டர் ஆப்ப வச்சு. திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து கிரிண்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டால் பண்ணி நெறைய பேர்ட்ட சாட் பண்ணியிருக்காரு. அந்த நெறைய பேர் சாட் பண்ணதுல ஒரு பெண் வந்து பேசியிருக்காங்க. உருகி, உருகி இவரும் பேச, அவங்களும் உருகி, உருகி பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெண் சொல்லியிருக்காங்க, "நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில எனக்கு கொஞ்சம் இவ்வளோ பணம் தேவை, அவ்வளோ பணம் தேவை அப்படின்லாம் சொல்லி சின்ன சின்ன அமௌண்ட் ரூ. 500 ரூ. 1000 அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இவரும் அனுப்பியிருக்காரு அந்த இளைஞரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு தான் சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த இளைஞரும் வந்து ஆசையா ஆப்ப நம்பி போயிருக்காரு. பட் ஆப் தான் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நேர்ல ஒரு இடம் சொல்லி அங்க போயிருக்காங்க. அங்க போனா ஒரு 8 பேர் இருந்திருக்காங்க. அந்த 8 பேரும் இந்த மோசடி பண்ற கும்பல்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 8 பேர்ல 4, 5 பேர் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள். இன்னொருத்தன் வந்து 18 வயசுக்கு கீழ இருக்கிற ஒரு சிறுவன் இருந்திருக்கான். ஸோ இந்த மாரி 8 இளைஞர்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க. அந்த 8 இளைஞர்களும் இந்த பையன ஏமாத்தியிருக்காங்க. ஸோ இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, மிரட்டி, இவன்ட்ட இருக்கிற ஃபோனு, இவன்ட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே வந்து ஆட்டைய போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 8 பேர தேடியிருக்காங்க. இப்ப தான் அந்த 8 பேரையுமே கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கும்பல் வந்து நெறைய பேர இந்த மாரி பண்ணியிருக்கு. ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க பெண்ணுன்னு நெனச்சு பேசுறவங்க, உங்க பெண்ணா இருக்க வாய்ப்பில்ல. ஆணுன்னு நெனச்சு பேசுறவங்க, அவங்க ஆணா கூட உங்கள ஏமாத்துற கும்பலா இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சமீபத்தில கூட சென்னை காவல் ஆணையர் அருண் வந்து இந்த கிரிண்டர் ஆப்ப தான் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த மாதிரி மோசடி பண்றதோட வேற ஒரு வெர்ஷன் தான் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு, தோஸ்த் ஆப்பு இந்த மாரி ஆப்பெல்லாம் வந்து பிசினஸ் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.